வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன, ரெட்மியில் 15C அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் வந்திருக்கு. ஏன்னா நான் அவங்ககிட்ட இந்த ஃபோன் வந்து ரிலீஸ் ஆகும்போது கேட்ட கேள்வி என்ன, போக்கோ M7 ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் அவைலபிளாக இருக்குது. அது வந்து 11,000 ரூபாய்க்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் ஃபுல் HD பேனல் இருக்குது, ஸ்னாப்ட்ராகன் SoCயும் இருக்குது. அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த ரெட்மி அப்படின்னு நான் கேட்டேன். ஸோ அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரெட்மியோட முக்கியமான யூஎஸ்பி என்னன்னா, ஃபஸ்ட்டு இந்த லுக்கு ஒரு ஃபேக்டராக சொல்கிறாங்க. இந்த ஃபோனை நான் இப்போ எங்கள் அம்மாட்ட காமிச்சேன்னு வைங்களேன், இது என்ன ரேட் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க நீங்களே? கண்டிப்பாக காஸ்ட்லி ஃபோன் தான் சொல்லுவாங்க. ஒரு 20,000 25,000 சொல்லுவாங்க. ஏன்னா டிசைன் வைஸ் பார்த்தா இது லுக்காக தான் இருக்குது. அதை தான் வந்து அவங்க எய்ம் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்டுக்கான ஒரு ஃபோனு. இவன் அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபெக்ட் ஃபோன்னு கிடையாது. தாத்தா பாட்டிக்கு ஹைலி ரெக்கமெண்டட். கீழே போட்டால் கூட பரவாயில்ல அப்படின்னா ஓகே. அப்படி இன்னொன்று வந்து என்னன்னா, அந்த டிமென்சிட்டிக்கும் ஜியோக்கும் இருக்கிற காதல் வந்து இன்னும் அப்படியே போயிட்டு இருக்கு இந்த சீரீஸ்ல. அதிக காதலாக இருக்குது இதில். ஆமா, நெட்வொர்க் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது சோகம். நம்மளால லிஃப்ட் வேக் வச்சிருக்கான் போல. இதுல வந்து பில்டு குவாலிட்டி உனக்கு எப்படி இருந்தது யூஸ் பண்ணும்போது? பில்டு குவாலிட்டி கேஸ் போட்டுட்டேன். ஏன்னா டிசைன் நல்லா இருக்கு. அதில் ஏதாவது ஸ்க்ராட்ச் விழுந்தா நமக்கு சோகம் ஆயிடுவேன் அப்படிங்கிறனால கேஸ் போட்டுட்டேன். பிளாஸ்டிக் பில்டு தான், கையில் எடுக்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் பிளாஸ்டிக் பில்டு தான். இது கொஞ்சம் டிசைன் தான், டிசைன் சென்ட்ரிக்கா இருக்கு. முன்னாடி வந்து தண்ணி எல்லாம் சொட்டிக்கிட்டு இருக்கு, இருந்தாலும் கூட பின்னாடி இப்படி பார்க்கும்போது எல்லாருமே மிரண்டுறாங்க. ஆமாங்க, ஃப்ரண்ட்ல வந்து வாட்டர் ட்ராப் நட்ஸ் தான். அதுதான். மற்றபடி சைடு பட்டன் தான் ஃபிங்கர் பிரிண்ட், சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் தான். ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரொம்பவே அக்ரெசிவா இருக்குன்னு சொல்லலாம். ஃபிங்கர் பிரிண்ட் வந்து செம்ம அக்ரெசிவா இருக்கு, செம்ம பர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்லலாம். ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நல்லா இருக்கு. ஹார்ட்வேர் எப்பயுமே அப்படிதான். பிசிக்கலா கொடுத்தது வந்து செமையா இருக்குன்னு சொல்லலாம். ஆன் டிஸ்பிளே கொடுக்குறாங்கல்ல, இந்த இன் டிஸ்பிளே அதெல்லாம் காட்டிலும் அது ஃபாஸ்ட் தான். அப்புறம் எப்படியா இருந்தாலும் உனக்கு 3.5mm ஜாக் வேற இருந்தது, IEM வேற யூஸ் பண்ணுவேன் இப்போ நீ. அதுக்காகவே நான் IEM எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். 3.5mm ஜாக் எனக்கு ஓகே குட். கால் ரெக்கார்டிங் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ், கால் ரெக்கார்டிங் வந்து MIUI டயலர் தான் இதில் இருக்குது. அது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரோன்னு சொல்லலாம். நான் ப்ரோவில் தான் அதையே போட்டு வச்சிருக்கேன். ப்ரோஸில் கால் கனெக்ஷன், டிஸ்கனெக்ஷன், அந்த வைப்ரேஷன் அதெல்லாமே இருக்குல்ல. அதெல்லாமே காமன் தான். அந்த கால் அட்டன் ஆனதுமே உங்களுக்கு வைப்ரேட் ஆகுறது, அதுக்கப்புறம் நீங்கள் காதில் வச்சுக்கலாம், அதெல்லாமே ஓகே குட். சரி, எப்படியும் 200% வால்யூம் இந்த ஸ்பீக்கரில் வரும்னு சொன்னாங்க. மோனோ ஸ்பீக்கர் இருந்தாலும் உனக்கு எப்படி இருந்தது? கால்ஸ் மிஸ் பண்ணியா எப்பயாவது? கால்ஸ் ஆஸ்பெக்டில் சொன்னால் கால்ஸில் வந்து குறலாம் இல்லை. கால்ஸில் உங்களுக்கு எப்பயுமே கால் வந்துடும், அதை நம்ம கேட்குறதும் எந்த ப்ராப்ளம் இருக்கும், ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, அது ஓகே தான். அதே நெட்வொர்க் சைடில் சொல்லணும்னா எனக்கு 4G 5G வந்து அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டே இருந்துச்சு. இண்டோர் போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு க்ரூஷியலாக ஒரு வீட்டோட கார்னர் போகிறோம்ல, இண்டோரில் கார்னராக போகிறோன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக 4G வந்துடும். நீங்கள் இப்போவே இந்த வீட்டுக்குள்ளேயே ஏதாவது ஒரு கார்னர் போனீங்கன்னா 4G வந்துடும். SRK அவன் வீட்டில் யூஸ் பண்ணும்போது இப்படி இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி SRK ஒரு 10 ஃபோனை ரிவ்யூ பண்ணியிருப்பான் இல்லையா, அந்த 10 ஃபோனில் அதெல்லாம் 5Gலேயே இருக்கும். அதுதான். ஏன்னா Redmi 15 நான் தான் சொல்கிறேன், Redmi 15 நான் யூஸ் பண்ணேன். அந்த வீடியோ பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள், செம்ம டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் அந்த வீடியோவில் அவ்வளோ எந்துவாக இருந்தேன். எனக்கு அந்த ஃபோன் அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஃபுல்லாக 5G தான், ஹாட்ஸ்பாட்டாகவே தாறுமாறாக அதை யூஸ் பண்ணிட்டு. ஆனால் இந்த கொஞ்சம் சோகம். இயர்பீஸ் லவுட்னஸ் ஓகே, அதெல்லாமே ஓகே. ஸ்பீக்கரும் ஓகே, நல்லா தான் இருக்கு. ஆனால் 200% வால்யூம்னு அவங்க சொல்கிறது வந்து அந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்காது. காமனாக என்ன வால்யூம் கேட்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பூஸ்டெல்லாம் இல்லை. 200 300 ஓகே தான். ஆனால் 200 300 ஏற்ற மாதிரி இவங்க பூஸ்ட் பண்ணல. அப்படி பூஸ்ட் பண்ண நான் டிஸ்டார்ட் ஆகுமா? பண்ணல. இவங்க என்ன பண்ணிட்டானுங்க, 80% 100 அதே வால்யூம் சும்மா இவனுக்கு 200 போட்டிருக்காங்க. ஆமாம், அவ்வளோதான். மற்றபடி அதை எதுவும் பூஸ்ட்லாம் பண்ணல, அப்படியே தான் இருக்குது. ஆனால் ஆடியோ குவாலிட்டி ஓகே, நல்லா தான் இருக்குது. சிங்கிள் ஸ்பீக்கர் தான், பாட்டமில் சிங்கிள் ஸ்பீக்கர் இருக்குது, மோனோ தான், ஓகே பரவாயில்ல. அப்படிங்கிறாங்க நோட்டிஃபிகேஷன் சவுண்டே கன் மாதிரி கேட்குது. கால்ஸில் வந்து என்னென்னா ப்ராக்சிமிட்டி சாஃப்ட்வேர் தானே, சாஃப்ட்வேர் தான். அவன் வந்து எனக்கு நாட் சாட்டிஸ்ஃபைடுன்னு தான் சொல்லணும். வச்சு பேசுகிறோன்னா நானே ஃபோர்ஸ்ஃபுல்லாக லாக் பண்ணிட்டு பேசும்போதுமே கூட அது வேக் ஆகிடுது. எனக்கு இப்போ தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, டிவைஸோட டிஸ்பிளே HD+ தான். ஆனால் உனக்கு எப்படி இருக்குது? டிஸ்பிளே வந்து ஓகே, LCD தான். உங்களுக்கு க்ரீன் லைன் பிரச்சனைகள் அந்த மாதிரி இத்தனைக்கும் 8 நிட்ஸாமே. 120 ரெஃப்ரெஷ் ரேட் வந்து நான் ஃபோர்ஸ் 120 வச்சுட்டேன். ஸ்க்ராலிங்க்கெலாம் பக்காவாக இருக்குது. பெரிய டிஸ்பிளேங்கிறதுனால மல்டிமீடியாவுக்கு தான். படத்தை போட்டு விட்டோமா, அப்படியே எங்கேயாவது சாட்சி வச்சோமா, பக்காவாக இருக்கான். ஏன்னா பெரிய ஸ்க்ரீனு இது, மொரோவர் ஒரு டேப்லெட் கிட்ட வர மாதிரியான ஒரு வைடான டிஸ்பிளே தான் இது. மல்டிமீடியாவுக்கு ஓகேங்க, நல்லா இருக்கு. ரொம்ப பிரைட்னஸும் வந்து தாறுமாறாக இருக்குது. அவுட்டோரில் வந்து சன்லைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரைட்னஸ் வரும். அது என்னென்னா டிஸ்பிளே ஃபுல்லாகவே ஒரு ஒயிட்டாக வந்துடும் உங்களுக்கு. கண்டிப்பாக அதனால அங்கே இருக்கிற சப்ஜெக்ட் வந்து நல்லாவே தெரிஞ்சிடும். சன்லைட்டுக்கு வேறு மாதிரியான பிரைட்னஸ் தான் ஒர்க் ஆகுது, அந்த பிரைட்னஸ் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வாட்டர் ட்ராப் நாச்சு தான். நீங்கள் வந்து பஞ்ச் ஹோல் கொடுக்கல. போக்கோ M7 ப்ளஸ் பஞ்ச் ஹோலுங்க. ஆனால் Redmi 15Cயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ட்ராப் நாச்சு இருக்கும். ஓகே, பார்த்துக்கோங்க அதையும். சரி, கேமரா வந்து பேக்கில் ஒரு 50, இன்னொருத்தனுக்கும் அது என்னென்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் கண்டுபிடிச்சா டெப்த்துக்கு தான் இருக்கும். அப்படியா? அப்போ போர்ட்ரேட் எப்படி இருக்குது? இதுவும் போர்ட்ரேட் மட்டும் தானே? ஆமாம். இது எடுத்த அந்த கலைஞன் யார்? அது வந்து வீட்டில் எடுத்தாங்க. அது கொஞ்சம் கஷ்டம் தான், அவங்க எல்லாம் போராடி எடுக்கிறது. அதான், ஏன்னா அந்த ஆங்கிள்னு ஒன்று பார்ப்போம்ல நம்ம, கரெக்டா அப்படின்ட்டு அது வேற ஓடிட்டு இருக்கு.
இல்லை நீ வந்து எடுத்திருக்கன்றது செம்மையா இருக்கு. செல்ஃபி நல்லா இருக்கேடா. இது அவுட்டோரில் லைட் நல்லா இருக்கும்போது ஓகே நல்லா தான் இருக்குது. ஈவன் இன்டோரில் எடுக்கிறதும் ஓகே நல்லா தான் இருக்குது. பாடுறா சூரியன் ஃபோட்டோலாம் எடுத்துருக்கிறான். ஜூம் பண்ணி எடுக்கிறோம்ல. ஜூம் கேமரா. ஆமாம் ரைட்டு. மொத்தம் வந்து டீசெண்டான ஒரு கேமரா. இந்த பட்ஜெட்டுக்கு இது வந்து ஓரளவுக்கு நல்ல கேமரா. 1080p வீடியோ எடுக்கலாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து 1080p 30 fps தான். ஸ்டெபிலைசேஷன் ரொம்பவே இல்லை ஸ்டெபிலைசேஷன் என்னென்னு தெரியல, இப்படி தான் சொல்லணும். அப்படி தான் இருக்குது. 1080 30 fps ஃப்ரண்ட் கேமரா, அதுதான் மேக்ஸ் குவாலிட்டியே. 60 fpsலாம் கிடையாது. மாடு வந்து முட்டிருமோன்னு பயமாக இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் இதில் பார்த்தாலே தெரியுது, ரொம்பவே கொடூரமாக தான் இருக்குது. இப்போ அப்படியே பின்னாடி 1080 30 fps இங்கே ஸ்டெபிலைசேஷன் அருமையாக இருக்கிறது உங்கள் கண்ணுக்கு நல்லா வெட்ட வெளிச்சமாக தெரியுது. வானங்கள், சூரியன் எடுக்கும் இடம். ஓகே. அப்புறம் எனக்கு இன்னொன்று என்ன கேட்கணும்னு தோணுச்சுன்னா 6300 டே டு டே யூஸ்க்கு எப்படி இருந்தது பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில்? ஓகே, சிங்கிள் ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, ஓகேடா ரிலாக்ஸாக நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும். இதே வாட்ஸ்அப்பு, டெலகிராமு, ஃபேஸ்புக்குன்னு மல்டிபிள் ஆப்ஸ் நீங்கள் அப்படியே சைமல்டேனியஸில் ரன் பண்ணும்போது கண்டிப்பாக மல்டிபிள் ஆப் ஜம்ப் ஆகும்போதே அந்த லேக் வந்து தெரியும். ஓகே. நீங்கள் அதே சிங்கிள் ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா பக்காவாக இருக்குது. நான் அதனால தான் பிகினிங்கில் சொன்னால் தாத்தா பாட்டி கொடுக்குறோன்னா அவங்க அப்படியே மல்டிடாஸ்கிங் பண்ண மாட்டாங்க, சிங்கிள் ஆப் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ பக்காவாக இருக்குது. இந்த Dimensity 6300 ஹீட்டுன்னா என்னன்னே அவனுக்கு தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு அது புஷ் பண்ணலையா என்னன்னு தெரியல, ஹீட் ஆகவே இல்லை. ஸோ பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. ப்ளஸ் இதில் HyperOS 2.2 இருக்குது. 2 மேஜர் அப்டேட் வரும். அப்புறம் 4 years செக்யூரிட்டி பேட்ச். ஆனால் HyperOSக்கு ஏற்ற மாதிரி அப்படியே அந்த பிளர் இருக்கா, அப்புறம் அனிமேஷன் இருக்கா, அப்புறம் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த ப்ராசஸரே வந்து கொஞ்சம் இதுதான். இதெல்லாம் வந்து 2000 கண்ட்ரோல் சென்டரே கிடையாது. ஆமாம், ஒரு 3 years பேக் இந்த கண்ட்ரோல் சென்டர் தான் இருந்துச்சு. அதை தான் வச்சுருக்காங்க நோட்டிஃபிகேஷனில். பர்ஃபார்மன்ஸை ஸ்டேபிள் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில டவுன் சைட் பண்ணியிருக்காங்க. அந்த பிளர் ரிமூவ் பண்ணுறது, அனிமேஷன்ஸ் ரிமூவ் பண்ணுறது, அப்புறம் இந்த கண்ட்ரோல் சென்டர் மாற்றுறது, இதெல்லாம் வந்து இருக்கனால தான் இந்த ஃபோன் வந்து சரி ஓகே ரன் ஆகிறேன் அப்படின்னு இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் ஓவராலாக வந்து HyperOSல ஓரளவுக்கு மினிமம் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குங்க. அதெல்லாம் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ண முடியும். தீம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாமும் உங்களுக்கு அதெல்லாம் வந்து பேசிக்காக என்னென்ன நீங்கள் எதிர்பார்ப்பீங்களோ அது ஓரளவுக்கு இருக்குங்க. அதெல்லாம் பிரச்சனை இருக்காது. பட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் டிவைஸ் இது கிடையாது. இது வந்து ஒரு செகண்டரி ஆண்ட்ராய்ட் ஃபோன் வித் குட் பேட்டரி லைஃப், ரிவர்ஸ் 10 வாட் சார்ஜிங், இந்த மாதிரியான சப்போர்ட். எமர்ஜென்சிக்கு இப்போ ஒரு TWS சார்ஜ் பண்ணோன்னா டப்புன்னு போட்டுடலாம். ஸோ அந்த மாதிரியான எமர்ஜென்சி பேக்கப், இந்த மாதிரியான ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஹார்ட்வேர் லெவலில் இருக்குது. அடுத்து வந்து கடைசியாக பேட்டரி லைஃப் எப்படி இருக்கு? பேட்டரி லைஃப் வந்து பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 6000 mAh அப்படி தான் ப்ரொமோட் பண்ணாங்க. இந்த 6300 அதுக்கப்புறம் இந்த நெட்வொர்க் ஃப்ளக்சுவேஷன்னாலையா என்னன்னு எனக்கு தெரியல. 2 days வந்துடுது தான். 2 days பேட்டரி லைஃப் ஸ்டாண்ட் பை வருது. உங்களுக்கு SOTன்னு பார்த்தா 4 to 5 hours தான். ஓகே, அதான் 48 hours ஃபோன் வந்து ஆனில் இருக்குது ஒரு சார்ஜில். ஆனால் இது SOT வந்து 5 hours கிட்ட வரும். ஆமாம், அப்படி தான் இருக்குது. ஹாட்ஸ்பாட்டாக யூஸ் பண்ணாலுமே அந்த தான், அதான் எப்படி பார்த்தாலும் அந்த 5 hours SOT, 48 hours ஸ்டாண்ட் பை அப்படி தான் இருக்குது. கிட்டத்தட்ட எல்லா செக்மெண்ட்டையும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு ஃபாஸ்ட்டாக சொல்லணும்னு என்ன சொல்லுவேன்? ஓகே, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கணுன்னா Redmi 15 அதான் Poco M7 Plus இதோட மச் பெட்டர். அது ஆஃபரில் 11,000 இருக்குன்னா வாங்கிருக்கேன். அதுதான் இந்த ஃபோனோட பெரிய கான். அதுக்கப்புறம் பார்த்தா 4G 5G ஸ்டேபிள், அது வந்து கொஞ்சம் கடி. 6300 ப்ராசஸர் இருக்கனாலேயே பேட்டரி லைஃப் ஓகே 6000 mAh இருந்தாலும் ஓகே ஆவரேஜ்னு சொல்லலாம். அளவுக்கு இருக்குது. ரொம்ப அப்படியே ரொம்ப பயங்கரமான பேட்டரி லைஃப்னு சொல்ல முடியல. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் மல்டிபிள் ஆப்ஸ் ரன் பண்ணால் ஸ்லோ ஆகுது. அப்புறம் IR பிளாஸ்டர் இல்லை, அப்புறம் ப்ராக்சிமிட்டி சென்சார். தென் ப்ரோஸ்ன்னு பார்த்தா 3.5mm ஜாக். 3.5mm ஜாக், குட். அப்புறம் டெடிகேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட், அது 2 SIM ப்ளஸ் சிங்கிள் மெமரி கார்டு போடலாம். அதுக்கப்புறம் பிகர் டிஸ்பிளே. அப்புறம் MUI டாலர் தான் இருக்குது, அது ஒரு நல்ல விஷயம் தான். ஹீட்டிங் வந்து சுத்தமாக இல்லை. மற்றபடி சிங்கிள் ஆப் யூசேஜுக்கு பக்காவாக இருக்கும். தாத்தா பாட்டிக்கு அப்படிங்கிறவங்களுக்கு ஓகே, அவங்களுக்கு ரெக்கமெண்டட் ஹைலி நல்லாயிருக்கும். இல்லை ஸ்கூலுக்கு இந்த ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்குலாம் சூப்பர் ஃபோன் வாங்கி கொடுத்தா அவனுக்கு என்னென்ன விளையாடுவானுங்க. அதனால் இந்த மாதிரி ஆவரேஜ் ஃபோன் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களால ஒரு ஆப் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து Redmi 15C பற்றியான இன்ஃபர்மேஷனு. கண்டிப்பாக இந்த ஃபோனில் உள்ள எல்லா பாயிண்ட்டுமே நாங்கள் மேக்ஸிமம் சொல்லியிருப்போம். மிஸ் பண்ணியிருந்தோம்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. சிவா சார் பார்க்கலாம். பாய்.